ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். அதாவது நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு புரியுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பதவி ஆணை எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணர்களுக்கான நியமனமெல்லாம், இந்த நேர்காணல்லாம் நடந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. இது பிப்ரவரி 14ஆம் தேதி இதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் ஆன்லைனில், அப்படி இப்படி எப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை சார், என்ன சார் செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக நடக்கிறதுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th அண்ட் +2 மார்க் லிஸ்ட்டை மையமாக வச்சு தாங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கிதுங்க. எப்படி சார் இதை நாங்கள் பார்க்குறது அப்படின்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் அதிக அளவில் இருந்தால் மட்டுமே தாங்க உங்களுக்கு பணி வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் குறைவாக இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, சற்று குறைவு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பெண்கள் அதிக அளவில் மெரிட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க. நெக்ஸ்ட் கட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இது தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் உங்களுடைய கூட்டுறவுத்துறையிலே இதுக்கான தகவல்கள் அனைத்துமே இருக்குங்க. உங்களுடைய நேம் சிவி லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இல்லை உங்களுடைய சொசைட்டியில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. அங்கேயே உங்களோடது கொடுத்துருப்பாங்க. இது எதன் முறையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தன முறையில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் நீங்கள் மெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வருங்க. இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு வருங்க. ஃபோன் நம்பருக்கு இல்லை அப்படின்னா தபால் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, அட்ரஸ் மூலம் தபாலில் உங்களுக்கு வீட்டை சேருங்க. இதெல்லாம் யாருமே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் இருக்குங்க. கவலைப்படணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே நல்ல ஒரு செய்திகள் வரும் என்று அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களுக்கான பதவி ஆணை வரதுக்கான வாய்ப்புகள் 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.